ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரெசிபி ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வாங்க சமைச்சு பார்க்கலாம். நம்ம ஸ்டைலில் சிக்கன் சிந்தாமணி. சின்ன வெங்காயம் ரொம்ப மஸ்ட்டுங்க, கட் பண்ணலாம் வேண்டாம். இடித்து போட்டு சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை தாராளமாகவே தட்டி எடுத்துக்கோங்க, வெள்ளை பூண்டையும் தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும். காஞ்ச மிளகாவை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. விதை எடுத்தாலும் ஓகே தான். மணக்க மணக்க மண்பானையில் சமைச்சு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. மண்பானை வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஆஸ் யூஷுவல் கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறோம். கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் டோட்டலாக சொதப்பிடும். இப்போது நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மற்ற ரெசிபி மாதிரி இதுக்கு பெரிய அளவில் பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. இப்போது நம்ம ஹீரோ ஆஃப் த ரெசிபி சிக்கன் ஆட் பண்ணோம். சிக்கன் பீசஸ் கொஞ்சம் குட்டி சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ஆட் பண்ணோன்னா ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குட்டியாக நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணி அதுலேயே இருக்கும். தண்ணி எதுவும் நம்ம தனியாக ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபைனலாக துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணாலும் ஓகே தான். இந்த டிஷ்ஷுக்கு ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெசிபி ரெடி. இப்போது நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்றத விட நல்லா க்ரீமியான கர்ட் ரைஸோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபி சமைச்சு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.